உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கீது மோகன்தாஸ் டைரக்ஷனில் யஷ் நடித்திருக்கிற டாக்ஸிக் இந்த படம் தான். இது ஒரு பேன் வேர்ல்டு படம், பேன் இந்தியா படம், பேன் யூனிவர்சல் படம் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 வருஷமாக பயங்கரமான பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா கேஜிஎஃப் 2 இந்த படத்தோடைய தாறுமாறான வெற்றி. யாஷ் எப்போ படம் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு, இந்த படத்து மேலே பயங்கரமான எதிர்பார்ப்பு. குறிப்பாக யஷை வச்சு நிறைய பேர் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசிச்சுட்டு இருக்கும்போது கீது மோகன்தாஸ் எப்படிப்பா டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு. என் காரணம் என்னென்னா, கீது மோகன்தாஸ் ஒரு நடிகை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நலதமயந்தின் தமிழில் ஒரு படம் வந்தது, அதுக்கு மாதவனுக்கு ஜோடியாக கமல் ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்தது. ரைட், ஓகே. அப்புறம் இடையில அந்த படம் சம்மந்தமாக பிரச்சனைகள்லாம் வந்தது, பிரம்மாண்டமான விழாக்கள்லாம் இருந்தது. அப்புறமா இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ஒவ்வொரு ஊராக நடந்துக்கிட்டே இருந்தது. சென்னையில் கூட வந்திருந்தார் யஷ், வந்து பயங்கரமாக தளபதி விஜயை புகழ்ந்து பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். படத்து மேலே பயங்கரமான எதிர்பார்ப்பு எல்லா பக்கத்துலையும் இருந்தது. சரி, படத்தோடைய கதை என்ன? சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை கொண்டுடுறாங்க. ஒரு தம்பி, ஒரு அக்கா, எப்படியோ போராடி ஒரு நிலைமைக்கு வந்து மேலே வராங்க. வந்தப்போ பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாறுறாப்புல. மாறி 1947 கோவாவை காட்டுறாங்க. கோவாவில் என்னென்னா, சுதந்திரம் கிடைச்ச பிறகு வந்து போர்ச்சுகீசியர்கள் அந்த பகுதி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, கேங்ஸ்டர் ஆகிட்டு இவர் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக சண்டை போடுறாரா, இல்லை அந்த கேங்குக்குள்ளே இருக்கிறாரா, இவர் யார், இவருக்கும் அவங்க அக்காவுக்குமான அந்த பாசம் என்ன, அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் அவங்க அக்காவும் ஒரு முக்கியமான ஆளா, இதெல்லாம் சத்தியமாக ஒன்றுமே புரியலைங்க. வந்து இவ்வளோ தான். இதனுடைய ஒன்லைன் சொன்னோம்னா இதுதான். இன்னும் சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு அக்கா தம்பி பாசம் அப்படின்ட்டு முடிச்சிடலாம். இந்த படத்தை 3 வருஷமாக இல்லை 3.5 வருஷமாக எப்படி எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க, ஏன் ஒன்றுமே புரியல. வந்து இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க சுடுறாங்க, தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, சுடுறாங்க, தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் வந்து, இது வந்து வெள்ளைக்காரன் கதையா, இது போர்ச்சுகீசர் கதையா, இது இந்தியாவில் நடக்குதா, இது வந்து சைபீரியாவில் நடக்குதா? ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியாக காமிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா பனிப்பொழிவாக நடக்குது. வந்து யாச்சு யார், அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வைக்கிறாங்க. அப்புறம் அவர் அதுலேருந்து மறுபடியும் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா நினச்ச மேனிக்கு இந்த தீபாவளிக்கு வந்து துப்பாக்கி வாங்கி டேப் சுற்றிட்டு பசங்க வெடிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, டொப்பு 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 டொப்புன்னு அது மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறார். எதுக்குன்னு என்னன்னே கடைசி வரைக்கும் புரியல. ஒரு படம் ஆரம்பித்து குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கதைக்குள்ளே போயிடணும், அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே கதைக்கு போயிடணும். ஆனால் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு படம் தொடங்கி குறைஞ்சபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே கதை போயிடணும், அதிகபட்சம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கதை போயிடணும். ஆனால் இந்த படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடுங்க. 1.5 மணி நேரம் ஓடுது. எதுக்காக ஓடுது, ஏன் ஓடுது, ஒன்றுமே புரியவே இல்லை. இதுதான் உண்மை. வந்து இதெல்லாம் தாண்டி என்ன மனசில் வச்சு இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. வந்து நேற்று முந்தின நாளோ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் படத்தை தயாரித்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இந்த பட சம்பந்தமான காட்சிகளை யாரும் வந்து செல்ஃபோனில் எடுத்துடாதீங்க, எடுத்துட்டிங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டரை யாரும் ரிவீல் பண்ணிடாதீங்க. அப்புறமா இதில் இருக்கிற சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாட்டு வந்து இந்த பப்ளிக் பைட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடாதீங்க, உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுறாதீங்க, குறிப்பாக விமர்சனத்தில் அதை எதையும் வந்து டீகோட் பண்ணிடாதீங்கன்னு. இவங்க என்ன தைரியத்தில் இதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலேயே அந்த நிறுவனம் அந்த படத்தை பார்த்தாங்களா, இதில் என்னங்க வந்து கதை இருக்குது, இதில் என்ன சஸ்பென்ஸ் இருக்குது, இது என்ன அந்த செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பெரிய ஹீரோவுடைய படம்னா கூட ரைட்டு. இந்த பிரபாஸ்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பாகுபலின்னு ஒரே ஒரு வெற்றி, அந்த ஒரே ஒரு வெற்றியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பாகுபலி புகழ் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகராக இப்போ வரைக்கும் அவர் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த கேஜிஎஃப் 2 இந்த வெற்றியை வச்சுக்கிட்டு இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா யஷ் இந்த வண்டியை ஓட்ட போகிறாருன்னு நினைக்கிறோம். வந்து அதாவது ஒரு ஹீரோவுக்கு எங்கே தலைகணம் வருது அப்படின்னா,
ஒரு படம் 2 படத்தோட வெற்றிக்கு அப்புறம் 3வது படம் அந்த ஹீரோ எப்படி செலக்ட் பண்ணுறாரு, அவர் எப்படி அந்த செலக்ட் பண்ண கதையில் எப்படி நடிக்கிறாரு, அந்த படத்தை எப்படி அலட்சியப்படுத்துறாரு, அந்த படம் பார்க்க வரவனை எப்படி அவமானப்படுத்துறாரு, இது அவமானப்படுத்துறது தான் அப்படின்ற பொழுது அந்த அதிலே தெரிஞ்சு போயிடும். உண்மையிலே படம் பார்க்க வந்தவனை ஒட்டு மொத்தமாக அவமானப்படுத்துகிற ஒரு சம்பவம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் ஒரு 3 வருஷமாக எடுத்திருக்கீங்க. 3 வருஷமாக இந்த டீம், சரி யஷ் இல்லைன்னா கீர்த்தி மோகன்தாஸ், குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் இந்த படத்தை 100 முறை போட்டு பார்த்துருப்பீங்க. 100 முறை. ஒரு சாதாரண ஒரு படத்தையே வந்து 50 முறை போட்டு பார்ப்பாங்க. டப்பிங் ஒரு தடவை, எடிட்டிங் ஒரு தடவை, அப்புறம் படத்தை முடிச்சிட்ட பிறகு ஒரு தடவை, அப்புறம் கரெக்ஷனுக்கு ஒரு தடவை, அப்புறம் ஃபைனலுக்கு ஒரு தடவை, இப்படி போட்டு பார்ப்பாங்க. இந்த 100 முறை போட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு மனசாட்சி இருந்திருந்தா இதில் எங்கேயாவது இடத்துல கதை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? ஒரு 190 ரூபா, 250 ரூபா, கர்நாடகாவெல்லாம் பற்றி 2000 ரூபாய்க்கு இந்த டிக்கெட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை விடுங்க. முதல்ல வந்து இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு பாதி பேர் பல்ல வளர்க்காமலும், குளிச்சும் குளிக்காமலும், டிஃபன் சாப்பிடாமலும் அடித்து பிடிச்சி வந்து அந்த தியேட்டர் வாசலில் நின்று அவன் போய் டிக்கெட் எடுத்து முன்பதிவு பண்ணி அவன் போய் உட்கார்றான்னா, கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று. ஒரு ஊரில் ஒரு ஆயா வடை சுட்டுது, அந்த வடையை வந்து ஒரு காக்கா தூக்கி வச்சு, அந்த காக்கா வந்து ஒரு பாட்டு பாட சொல்லிச்சு. ஒரு நரி பாட்டு பாடினா அந்த வடை கீழே வந்துடுச்சு, அந்த நரி தூக்கி போயிடுச்சு. இதை நீங்கள் படமாக எடுத்திருந்தா கூட கண்டிப்பாக 50 நாள் வெற்றிங்க. அதாவது சந்தானம் படத்தில் வந்து ஒரு நடிகர் சொல்லுவார்ல, எங்களை இன்னும் நீங்கள் பைத்தியக்காரனாக நினச்சிட்டு இருக்கீங்கன்ற கதையாக படம் பார்க்க வரவனை பைத்தியக்காரனாக நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கேஜிஎஃப்னு ஒரு படத்தோட வெற்றி இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க ஹீரோவுடையது தான். அந்த வெற்றியோடைய ஒரு மமதி தான், அந்த வெற்றியோடைய ஒரு இருமாப்பு தான், அந்த வெற்றியோடைய ஒரு அடங்காத ஒரு தன்மை தான் வந்து. என்னங்க படம் ஆரம்பித்து சரி, ஏதோ ஓப்பனிங், ஒரே ஒரு ஓப்பனிங் சீனு, கேரா அத்வானி ஒரு சர்க்கஸ் லேடி சர்க்கஸில் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. வந்து கீழே ஒரு பையன் வந்து பப்பூன் மாதிரி, ஒரு சின்ன குட்டி பையனும் பப்பூன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு, உங்கள் நைனா வருவார், வெயிட் பண்ணு, உங்கள் நைனா வரும், ஐயோ எங்கள் நைனா வராரா அப்படின்னு அந்த லேடி என்ன பண்ணுது, மேலே ஏறி அந்த இதில் ரவுண்டில் சுற்றுவாங்கள்ல, சுற்றுற பார்த்தீங்கன்னா அந்த கூடாரமே வெடிச்சு போகுது. வந்து வெடிச்சு போயிட்டு அந்த பையன் வெளியே வந்து கை தட்டி அந்த கூடாரத்தை பார்க்குறான். அவங்க அம்மா இறந்து போய்க்கிறாங்க. கூடாரத்தை பார்க்குறான். ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் அவங்க அம்மா சொன்னாங்களே அந்த நைனா வராரு. வந்தவுடனே நான் எடுத்து இந்த பையனை கூட்டும் போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு காரை பூட்டிட்டு அந்த நைனா கிளம்புறாரு. கத்துறான், அப்பா என்னை காப்பாற்றுன்னு. சரி, இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருதுயா ஆடியன்ஸ்க்கு. உண்மையாகவே இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருக்கும்போது, இந்த படம் எதை நோக்கி போகுது, எதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது, ஆடியன்ஸை என்ன நினச்சி எடுத்தாங்க, இல்லை இது வந்து இந்த பேன் வேர்ல்டுன்ற ஒரு கனவுல வந்து இவங்களா எது வேணாலும் கொடுத்துட்டா அதை வந்து ஆடியன்ஸ் பார்த்துருவான். யஷ்ஷுக்கு வந்து கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அவன் மொத்த பேர் வந்து அப்படி தேட்டரில் வந்து குவிஞ்சிட்டானா இந்த படம் வந்து இட்டு. சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு விழாவில் இவர் இந்த படம் சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன் தான், அந்த லைட்டு சரிஞ்சு துப்புன்னு விழறானுங்க பாருங்க. அது அவனுங்களுக்கு கூட்டின்னு வந்து இந்த படத்தை காமிச்சு, எப்போ மனசாட்சியை சொல்லு, உன் ஹீரோ நடித்த படம் தான், இந்த படம் உனக்கு பிடிச்சிருக்குதா? ஏன்னா அவன் அவ்வளோ வெறி கொண்டு அந்த லைட்டு மேலே ஏறி பார்த்துருக்கான் இந்த நிகழ்ச்சியை. அவனை கூட்டின்னு வந்து இந்த படத்தை காமிச்சு, இந்த படம் உனக்கு பிடிச்சிருக்குதா, மனசாட்சியை சொல்லு அப்படின்னா, அவன் ஒரு கற்பூரத்தை வச்சு சத்தியம் பண்ணி சத்தியமான பிடிக்கலன்னு ஆணித்தரமாக சொல்லுவான். 3.25 மணி நேரம் ஓடுதுங்க. சரி, நான் என்னென்னா விமர்சனம் பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்றதுக்காக நானும் நெளிகிறேன், பொறுக்கிறேன், இது பண்ணுறேன். ஒரே தேட்டர் முழுக்க ஒரே சத்தம். இன்ட்ரோவலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பேர் எழுந்து போகிறான், இன்ட்ரோவல் முடிஞ்ச பிறகு வந்து பாதி பேர் எழுந்து போகிறான், சர்வசாதாரணமாக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரான், எல்லார் கையிலையும் வந்து செல்ஃபோன் ஆனில் இருக்குது. அதிலே தெரிஞ்சுக்கணும் அந்த லட்சணம் என்னன்னு வந்து. சரி, இந்த படம் இப்படி தான் இருக்குது. டெக்னிக்கலாக எப்படி இருக்குதுன்னா, விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அது இந்த க்ரீன் மேட் வச்சு எடுக்கிறாங்க, இன்றைக்கி சாதாரணமாக எடுக்கிறாங்க குறும்படம். அது அவங்களே பிரமாதமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கேமரா ஒர்க்கு ஒன்றுமே இல்லை. இதோட என்னென்னா பின்னணி இசை, எதுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருதுன்னே தெரியல. வந்து அதை விட மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழில் டப்பிங் யார் டைலாக் எடுக்குதுன்னு தெரியல. இந்த வைரம் தரையில் இருக்கிறத விட உன் கிரீடத்தில் இருந்தால் மதிப்பு அதிகம், அவ்வளோதான் இந்த டைலாக் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த வைரம் தரையில் மண்ணில் இருக்கிறத விட உன் கைக்கு வந்து உன் தோலில் ஏறி அதுக்கப்புறம் உன் உதட்டில் நின்று இந்த கிரீடத்தில் வந்தால் தான் இந்த வைரத்துக்கு மதிப்பு அப்படின்னு ஒரு டைலாக்கை லிப் மூமெண்ட்ஸுக்காக
சுற்றி 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 ஜாங்கிரி சொல்கிற மாதிரி திருச்சி இது மாதிரி பல இதுவுங்க வந்து இந்த டைலாக் எதுக்கு பேசப்படுது, ஏன், இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் உண்மையிலேயே இதை விட கொடுமை என்னன்னா நான் சொல்லிடுறேன். இன்னொரு யஷ் ஒருத்தர் வருவார். அவர் நிஜமாகவே உடம்பு குறைச்சிருக்கிறாரா அல்லது கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்களா என்னன்னே தெரியல. வந்து அவர் வந்து இந்த பெரிய யஷ் வந்து ஒரு பெரிய லூஸுனா அந்த சின்ன யஷ் வந்து சின்ன லூஸு. அப்படி தான் இருக்குது நம்ம படம். அவன் கத்துறான் மண்டை இடியாகி போய் கத்தி தொலைக்கிறான். வந்து இந்த படத்தில் கியாரா அத்வானி, நயன்தாரா, யூமா குரேஷி, அப்புறமா ருக்மணி வசந்த், இப்படி இவ்வளோ கதாநாயகிங்க இருந்து எதுக்கு இவங்க இருக்கிறாங்க, எதுக்காக இவங்களுக்கு என்ன கேரக்டரு, இவங்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இவங்க எதுக்கு இந்த 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 கேரக்டரில் வராங்க, இவங்க யாருக்கு ஜோடி, இவங்களுடைய கேரக்டர் என்ன, சத்தியமாக ஒன்றுமே புரியலைங்க. நயன்தாரா மட்டும் யஷ்ஷுக்கு அக்கான் மட்டும் தெரியுது. ஆனால் யஷ் தம் அடிக்கிறாரு, அதை வாங்கி அந்த நயன்தாரம் வந்து ஒரு தம் அடிக்குது, படம் ஃபுல்லாக தம் அடிச்சுக்கினே இருக்குது. வந்து மற்ற கேரக்டர்லாம் என்ன ஏதுன்னே ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கதை ஒன்றும் புரியலன்னொன்னே தியேட்டரில் கத்துறானுங்க பாருங்கள், ஓன்னு கத்துறானுங்க. வந்து உண்மையாக வந்து உங்களுக்கு என்ன கதைன்னு புரிஞ்சால் தானே வந்து அவன் வந்து பார்ப்பான், வந்து அமைதியாக பார்ப்பான். கதையே இல்லாமல் படம் முழுக்க வெறும் பில்டப்பை கொடுத்துக்கினே போனால் கத்துன்னு கத்தவுடனே கொஞ்சம் நஞ்சம் ஏதோ ஆடியன்ஸ் வந்துருந்தாங்க பாருங்கள், அவங்க அப்படியே மெல்ல எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு யஷ்ஷை பழி வாங்கணும்னு கீது மோகன்தாஸ் பண்ண வேலையா இல்லது தயாரிப்பாளரை பழி வாங்கணும்னு இந்த கீது மோகன்தாஸ் பண்ண வேலையான்னு தெரியல. வந்து ஏன்னா இது முழுக்க டைரக்டர் தான் போய் சேரும். எந்த ஒரு படைப்பும் கதை சரியில்லை அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் தான் போடணும். நீ 1000 பில்டப் கொடு, இந்த ஹீரோ வந்து பேன் வேர்ல்டு ஹீரோன்னு சொல்லு, இவர் இதுக்கு முன்னாடி நடித்த படம் வந்து 2000 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லு, என்ன தான் நீ பில்டப் கொடு, ஆடியன்ஸுக்கு அங்கே உட்காந்த கதை புரியணும், கதை இருக்கணும். இல்லைனா தூக்கி அடுத்த நிமிஷம் வெளியே போட்டுருவான், இல்லைனா அவன் வெளியே வந்துடுவான்னு. இந்த படம் முடிஞ்சு வெளியே வர சொல்ல ஒரு தம்பிக்கு வந்து பப்ளிக் பைட்ஸ் எடுத்து கூப்பிட்றாங்க. அவன் வந்து கண்ணை மூடின்னு ஓடுறான் பாருங்க ஒரு ஓட்டம். ஆனால் என்னை தயவுசெய்து எதுவும் கேட்டுறாதீங்கன்னா நான் கோவத்தில் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிவிடுவேன், அப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அந்த அளவுக்கு அவன் வேகமாக ஓடுறான். வந்து இது உண்மை. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை உட்காந்து தான் பார்த்தா ஆகணுமா அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை, நான் உட்காந்து பார்த்துட்டேன், இங்கே வந்து சொல்லியாச்சு. நீங்களும் வேறு வழி இல்லை, உட்காந்து தான் பார்த்தா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் போய் பாருங்கள், மகராசனாக இருப்பீங்க. நன்றி.